கதை நேரம். பார்த்திபன் கனவு. குந்தவியின் சபதம். போன கதையோட தொடர்ச்சி. காஞ்சி நகரத்துல அரண்மனையோட உப்பரிகை நிலா மாடத்துல சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் உக்காந்துருந்தாங்க. அதுவோ கிருஷ்ணபட்சத்து முன்னிரவு. வானத்துல விண்மீன்கள் சுடர் விட்டு ஒளிர்ந்தன. கிழக்கே வெகு தூரத்துல மாமல்லபுரத்து கலங்கரை விளக்கம் நட்சத்திரங்களோட போட்டி போட்டுக்கிட்டு பிரகாசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. காஞ்சி நகரத்தோட பற்பல சிவாலயங்கள், விஷ்ணு ஆலயங்கள்ல இருந்து பேரிகை சத்தம், ஆளாட்ச மணி ஓசை, யாழின் இன்னிசையோட கலந்து பாடுற பக்தர்களோட குரலொலி அப்படின்னு இந்த எல்லா சத்தமும் கலந்து அங்க கேட்டுக்கிட்டு இருந்தது. அரண்மனையோட பூந்தோட்டத்துல இருந்த செம்பகம், பன்னீர், பாரிஜாதம் அப்படிங்கிற இந்த எல்லா மலர்களோட சுகந்தமும் குளிர்காற்றோட கலந்து லேசாக வந்துகிட்டு இருந்தது. குழந்தை, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டாரு. எனக்கு உடம்பு ஒன்னும் இல்லப்பா, மனசுதான் நல்லா இல்ல. இந்த மனசு இருக்கேம்மா, அது ரொம்ப பொல்லாதது, மத்த கஜத்தை போன்றது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அத புத்திங்கிற அங்குசத்தால அடக்கி ஆளணும். அப்பா, என்ன குழந்தை? நான் சமண முனிவரை பார்த்துட்டு வந்தது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? என் மக என்ன செய்யறா அப்படிங்கறது எனக்கு தெரியாம போனா இந்த பெரிய பல்லவ சாம்ராஜ்யத்தை நான் எப்படிமா கட்டி ஆள முடியும்? அப்பா, நான் சமண சமயத்திலேயோ பௌத்த சமயத்திலேயோ சேர்ந்துட போறேன். ஏம்மா, ஏன் அப்படி? நம்ம சைவ வைஷ்ணவ சமயங்கள் அவ்வளவு என்ன துர்பாக்கியம் செஞ்சிடுச்சு? வாழ்க்கையில எனக்கு வெறுப்பு உண்டாயிடுச்சுப்பா. இந்த உலகத்துல ஏண்டா பிறந்தோன்னு இருக்கு. அடடா, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டதா? அப்பர் பெருமான போய் பார்த்துட்டு வந்தையே, அவர் மனித பிறவியோட மகிமைய பத்தி உனக்கு ஒன்னும் சொல்லலையா? தில்லை அம்பலத்தின் ஆனந்த நடனமாடும் பெருமான தரிசிக்கிறதுக்காகவே. நிறுத்துங்கப்பா, வயதாக ஆக அந்த பெரியவர் ஒரே பக்தி பைத்தியமாக ஆயிட்டாரு. ஆனந்தமா நடனமா? இந்த அழகான உலகத்தை படைச்ச கடவுளுக்கு ஆனந்தம் வேறு நடனம் வேற வேண்டி கிடக்குதாக்கும் அப்படின்னு குந்தவி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சக்கரவர்த்தியோ அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குந்தவியோ வெறுப்போட வேற பக்கமா திரும்பிக்கிட்டா. நான் ஏன் சிரிச்சேன் தெரியுமா குந்தவி? அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு ஒருவேளை பைத்தியம் கீத்தியம்? இல்லம்மா குழந்தை, இல்ல, பைத்தியம் எனக்கு பிடிக்கல. நான் சிரிச்ச காரணமே வேற. உன்ன மாதிரியே எனக்கும் ஒரு காலத்துல இந்த உலகம் பிடிக்காம தான் இருந்தது. வாழ்க்கையே வேப்பங்காய அடிச்சு. அதோட காரணம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு பொண்ணா பிறந்ததால தானோ என்னவோ அப்படின்னு குந்தவி சொல்லவும் சக்கரவர்த்தியோ புன்சிரிப்போட, இல்லம்மா இல்ல, நீ பிறந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு மறுபடியும் இந்த உலகமே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு முன்னாடிதான் எனக்கு சில காலமாக இந்த உலக வாழ்க்கை மேலேயே ரொம்பவும் வெறுப்பாக இருந்தது. அதுக்கு காரணம் என் தந்தை மேல எனக்கு ரொம்ப கோபமாக இருந்ததுதான் அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட குந்தவியோட முகத்திலேயோ அவளையே அறியாம புன்னகை தோன்றுச்சு. இத பார்த்த நரசிம்மவர்மரோ, குந்தவி, உனக்கு இப்போ வாழ்க்கையில வெறுப்பு உண்டாயிருக்கிறதுக்கு அதுதானே காரணம். என் மேல உனக்கு இப்போ சொல்ல முடியாத கோபம் தானே அப்படின்னு கேட்டாரு. குந்தவியோ தன் கண்கள்ல துளிர்த்த நீர்த்துளிகளை தொடச்சுண்டா. தலை குனிஞ்சபடி, அப்பா, உங்க பேர்ல எனக்கு என்ன கோபம்? உங்களோட தர்ம ராஜ்யத்துல இப்படிப்பட்ட அநீதி நடந்துடுச்சே அப்படின்னு தான் எனக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொன்னா. இதுதானா பிரமாதம் குந்தவி? இதுக்கு ஏன் இவ்வளோ கவலை? அநியாயத்தை செய்யறதுக்கு எனக்கு சக்தி உண்டுன்னா அதை நிவர்த்தி செய்யறதுக்கும் சக்தி உண்டு தானே? உண்மையிலேயே அநீதி நடந்துட்டதாக எனக்கு தெரிஞ்சதுன்னா உடனே அதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டு தான் மறு காரியம் பார்ப்பேன்
அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னாரு. நிஜம்தானே அப்பா? சோழ ராஜகுமாரனோட செயலுக்கு அவன் பொறுப்பாளி இல்லைங்கிறது தெரிஞ்சா தண்டனைய மாத்திடுவீங்க தானே? நிச்சயமாம்மா அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்லவும் குந்தவி தன்னோட மனசுக்குள்ளேயே அந்த வேஷதாரி சிவனடியார எப்படியாவது கண்டுபிடிச்சு அவரோட தாடிய பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து சக்கரவர்த்தி முன்னிலையில நிறுத்தலன்னா என் பேரு குந்தவியே இல்ல அப்படின்னு தன் மனசுலேயே சபதம் செஞ்சுக்கிட்டா. குந்தவி, என்ன யோசனையில ஆழ்ந்துட்ட? இன்னும் 2 நாள்ல நான் உறையூருக்கு போக போறேன், நீயும் வரதானே அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டாரு. வரேன் அப்பா, அங்க எனக்கும் ஒரு காரியம் இருக்கு, அதுக்கு நீங்க குறுக்க ஒன்னும் சொல்லக்கூடாது. என்ன காரியம்னு எனக்கு சொல்லலாமா? அதுவும் ரகசியமா? ரகசியம் ஒன்னும் இல்லப்பா, அருள்மொழி ராணிய நான் பார்க்க போறேன். சரிதான், ஆனா அருள்மொழி ராணி உன்னை பார்க்க சம்மதிக்கணுமே. அவங்க என்ன பார்க்கறதுக்கு என்ன தடை? எதுக்காக மறுக்க போறாங்க? அவளோட பிள்ளைய தேச பிரஸ்தானம் செஞ்சவனோட மகளாச்சே நீனு, உன் மேல கோபம் இல்லாம இருக்குமா? என் மேல எதுக்காக கோச்சுக்கணும்? ரொம்ப அழகுதான். நானா அவங்களோட பிள்ளைக்கு துர்போதனை செஞ்சு சக்கரவர்த்திக்கு விரோதமாக கலகம் செய்யும்படி தூண்டின? என் மேல கோச்சுண்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு குந்தவி பதிலுக்கு கேட்டா. அதை கேட்ட சக்கரவர்த்தியோ தன் மனசுக்குள்ளேயே, ஆஹா, பெண்ணாக பிறந்தவங்க கிட்ட தர்க்க ரீதியை எதிர்பார்க்கிறதுலயும் என்ன பிரயோஜனம் இருக்கு, அவங்க தான் எப்படியும் ஜெயிப்பாங்க அப்படின்னு தன்னோட மனசுலயே நினைச்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த கதையில கேட்கலாம். சரியா? அவ்வளோதான்.